ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? த லைட் மீடியா ப்ரெசன்ஸ். இன்றைக்கி நம்ம காணாமல் போன மகனை பற்றியும் கடவுளுடைய அன்பை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இயேசு ஒரு குட்டி கதை சொல்லுங்கள். ஒரு பணக்காரன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். மூத்தவன் தகப்பனுக்கு மிகவும் பிரியமானவனாகவும், தகப்பன் சொல்லி தட்டாமல் அவனுக்கு கீழ்ப்படுதலாய், அவனுக்கு வியாபாரத்தில் எப்படியெல்லாம் உதவியாக இருக்கணுமோ அப்படியெல்லாம் அவன் உதவியாக இருந்தான். ஆனால் அந்த இளைய மகன் இருக்கிறான்ல, அவன் அப்பா பேச்சு கேட்குறதே இல்லை. அப்பா ரொம்ப பெரிய பணக்காரராக இருக்கிறதுனால அவன் என்ன நினச்சான்னா, வாழ்க்கையில் என்னதெல்லாம் நம்ம அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் நம்ம அனுபவித்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போய் எல்லா சந்தோஷத்தையும் அவன் அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். அதனால் அவன் தன்னோட தகப்பனிடத்தில் போய் தன்னோட சொத்தை அவன் என்ன செய்யறான், பிரித்து கேட்குறான். அவனோட தந்தையே என்ன பண்ணுறாரு, பிரித்து கொடுத்துட்றான். அப்புறம் அவன் அவன் தகப்பனிடத்துலேருந்து தூர தேசத்துக்கு போகிறான். தூர தேசத்துக்கு தகப்பனிடத்துலேருந்து போயிட்டு அவன்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் நண்பர்கள், பரத்தைகள், குடிவெறி, களியாட்டம் அப்படின்னு சொல்லி பணத்தை நல்லா செலவழித்துட்டு பணமும் காலியாகும். இப்போ அவன் இந்த தேசத்தில் ஒரு கொடிய பஞ்சம் அங்கே ஏற்பட்டு போயிடுது. அவன் கையில் பணம் இல்லை, நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிட்டாங்க. இப்போ அவன் என்ன செய்ய அப்படின்னு தெரியாமல் அவன் பஞ்சு மேய்க்கிற வேலைக்கு அவன் போய் சேர்றான். அந்த பஞ்சிக்கு கொடுக்கக்கூடிய உணவையாவது நம்ம வயிற்ற நிரப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஆனால் அதை கூட அவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு பஞ்சம் அந்த தேசத்தில். அப்போது ஒரு நாள் அவனுக்குள்ள ஞானம் வருது. குழப்பத்திலையும் பசி கொடுமையிலையும் இருக்கிற அவனுக்கு திடீர்னு ஒரு நாள் ஞானம் வருது. திரும்பவும் நான் என்னோட தகப்பனிடத்துல போனால் என்ன, அங்கே வேலைக்காரங்க கூட இவ்வளவு நல்ல சாப்பாடு இல்லை, எவ்வளோ நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, நான் ஏன் இவ்வளோ வறுமையில் வாழணும், எங்கள் அப்பாட்ட நான் போக போகிறேன்னு சொல்லிட்டு அவன் திரும்பி அவங்க அப்பாவை தேடிப்பான். தூரத்தில் இருந்த மகன் வருகிறத பார்த்த உடனே அவங்க அப்பா ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவனுக்கு ஒரே சந்தோஷம். சொல்கிறான், அப்பா நான் உங்களுக்கு எதிராகவும் கர்த்தருக்கு எதிராகவும் நான் பாவம் செய்துட்டேன்ப்பா, இனி உங்களோட மகனாக இல்லை, ஒரு வேலைக்காரனா உங்கள் வீட்டில் நான் இருக்கேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறேன். ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணார் தெரியுமா, நிறைய ஆடை அடித்து ஊர் முழுக்க விருந்து போட்டிக்க, மகன் இறந்து போயிட்டான், அவன் இப்போ உயிரோடு வந்துட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் அவர் ஊர் முழுக்க அவர் விருந்து வச்சார். இப்போ இது மூலமாக இயேசு நமக்கு கடவுளுடைய அன்பை பற்றி சொல்கிறார். இப்போ இந்த தகப்பன், இந்த தந்தை தான் நம்மளுடைய கடவுள். அவர் எப்படி தன்னோட மகன் எவ்வளவு பாவம் செய்துட்டு அவன் திரும்பி வந்த உடனே ஓடி போய் கட்டி பிடிக்கிறாரோ, அதே போல் தான் நம்மளுடைய தேவன் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய அன்பு மனம் திரும்புகிற ஒரு பாவியை குறித்து பரலோகமே சந்தோஷப்படுமா, அந்த அளவுக்கு. அப்போது நமக்கு இந்த கதையின் மூலமாக ஆண்டோட அன்பை பற்றி நமக்கு இயேசு சொல்லிக் கொடுக்குறார். அவர் பாவியை தேடித்தான் பாவியை தேடிதான் இந்த உலகத்துக்கு வந்தார். நாளைக்கு தான் மருத்துவர் தேவை. அப்போ இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது எதுக்காகனா, நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காக தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் சிலுவை மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இப்போ நம் நோயை அவர் சிலுவையில் சுமந்தார், நம் அறியாமையை அவர் சிலுவையில் சுமந்தார், நம்முடைய பலகீனத்தை அவர் சிலுவையில் சுமந்தார், நம் பாவத்தை அவர் சிலுவையில் சுமந்தார், நம்முடைய தரித்திரத்தை அவர் சிலுவையில் சுமந்தார். இதுவே அவர் நம் மீது வைத்திருக்கும் அளவில்லா அன்புக்கு அடையாளம். இப்போ அவருடைய சிலுவை மரணத்தினால நாம் இன்னைக்கு என்னவா இருக்கிறோம், சுகவானாக, பலவானாக, ஞானவானாக, நீதிமானாக, ஐஸ்வர்யவானாக நாம் இருக்கிறோம். ஆகையால் இது எல்லாம் நமக்கு எப்படி சொந்தமாயிற்று, கிறிஸ்து நமக்குள் இருக்கிறபடினாலே நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு இன்னைக்கு சொந்தமாக. ஆகையால்
கிறிஸ்துவை நம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த சிறப்பான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். இந்த காணொளியை நீங்களும் கண்டு பயன்பெற்று பிறருக்கும் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இட்ஸ் பை ஃப்ரம் இன்சூரன்ஸ்.